Hello guys, welcome to Geeky Xplorer. So guys, இது நம்ம blockchain technology playlist-உடைய first video and இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா draft intro of blockchain technology பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ guys, இந்த blockchain technology யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. If you are existing in this world, you can also use and இந்த blockchain டெக்னாலஜியை DPL அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் பப்ளிக் லெஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ guys, இந்த blockchain டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய அத்தாரிட்டி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் எதுவும் இல்லை guys. அதாவது இப்போ நீங்கள் இந்த வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கீங்கன்னா யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் blockchain டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு blockchain டெக்னாலஜி எங்கெங்கே இருக்குது நீங்களே வந்து ஃப்ரீ ஆன்லைனில் அதிகமாகவே இருக்குது. அண்ட் கைஸ், இந்த blockchain டெக்னாலஜி வேரியன் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதான் இதை வந்து டைப்ஸ் ஆஃப் blockchain டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மெயின் 4 அதாவது 4 முக்கிய blockchain டெக்னாலஜியை பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் பேசுவோம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வந்து இப்போ லேட்டாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா மேலே ஐகார்டில் வந்து வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நாம் blockchain டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு ஒரு blockchain டெக்னாலஜியால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்னால் ஒன்றும் இல்லை guys. இப்போ நம்ம வந்து இந்த இந்தியன் நேஷனில் வந்து இப்போ நம்ம ரூபாய் அப்படிங்கிற ஒரு மணியை வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வேர்ல்டு வைடாக கொண்டு வரப்பட்டது கிரிப்டோ கரன்சிஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ டிமாண்டில் வரும் பொழுது அதோடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஸோ அதன் மூலமாக வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அளிக்கும். இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டோட ஒரு பேசிக் பாயிண்ட். இந்த கிரிப்டோ கரன்சிலாம் வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா ரிசர்ச்லாம் நீங்கள் பண்ணணும் guys. லைக் இந்த கிரிப்டோ கரன்சி எப்போ வந்தது, இதுக்காக வந்தது, எந்த ப்ராஜெக்ட் மூலம் வந்தது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கீழே தான் வரும். அதாவது ஒரு சர்வீஸ் பேஸ்டு ஒரு காயினாக தான் வரும். அதாவது காயின் ஸ்வாப். அந்த காயின் ஸ்வாப் நான் என்னென்னு நான் வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்குன்னு தனியாக வீடியோ பண்ணலாம் guys, டோன்ட் வரி. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சியோட பிட்காயினோட வேல்யூ என்னென்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அண்ட் கைஸ், டோன்ட் வரி, நான் இந்த காயின்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த காயின் எப்படி இவ்வளோ ஹைப் ஆச்சு, பம்ப் ஆச்சு, ஸோ இதனோட ஃபஸ்ட்டு அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு வந்த இந்த பிடிசி மார்க்கெட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வேல்யூ வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு லேட்டரான வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸ்டே டியூன் guys. நான் வாங்க அடுத்த டாப்பிக்கில் போவோம். ஸோ guys, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா மைனர்ஸ், கிரிப்டோ மைனர்ஸ். இந்த மைனர்ஸோட வேலை என்னென்னா, இந்த blockchain டெக்னாலஜியில் ரன் ஆகிற கிரிப்டோ கரன்சியோட ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த மைனர்ஸோட வேலையை. அதில் வந்து நிறையா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை கண்டெயின் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ண ஒரு குடோனில் வந்து நிறைய ஜிபியூஸ் கனெக்டட் மைனஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு சாஃப்ட்வேரில். ஸோ அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை பண்ண அவங்களுக்கு ரிவார்ட்ஸாக பிட்காயின் வந்து கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் இதில் வந்து நிறையா வேரியன்ஸ் இருக்குது. அதாவது காயின் ரிவார்ட்ஸாக கிடைக்கக்கூடியது ஏத்தீரியம், லைட் காயின், அந்த மாதிரி எந்த நம்ம பிளான் எந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்குள்ளே போகிறோமோ அதற்கு கீழே தான் வரும். அதுக்கு கீழே தான் நமக்கு எந்த காயின் கிடைக்குன்னு இருக்குது guys. அண்டு இந்த வந்து மைனஸ் கிட்ட எல்லாத்துடைய
ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் இருக்கும். லைக் இப்போ ஒரு ஏ பர்சன் ஒரு பி பர்சனுக்கு அமௌண்ட் அனுப்புனாருன்னா அந்த எல்லா ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறாங்க, என்ன அக்கௌண்ட்லேருந்து வருது, அண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, என்றைக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்கிரிப்ட் ஆகி ஒரு கோடாக வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதை வந்து டிக்ரிப்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மைனிங்கோட ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸாக வந்து பிட்காயின்ஸாக கிடைக்குது. இந்த மைனிங் கான்செப்டில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு ஜிபி இருந்தால் கூட நீங்களும் வந்து அந்த பிளான்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு கூட சொல்லுவாங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்லாம் வந்து ஒரு கான்செப்ட் காய்ஸ். அதையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம், செப்பரேட் வீடியோவில். அண்ட் காய்ஸ், இந்த இன்ட்ரோ வீடியோ ஆஃப் பிளாக் செயினோட லாஸ்ட் டாபிக் நான் வந்துட்டோம். அதாவது சென்ட்ரலைஸ் சிஸ்டம் என்ன, டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஒரு பிக்சரை உங்களுக்கு நான் வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்னா என்ன, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்ஒர்க்னா என்ன, சென்ட்ரலைஸ் நெட்ஒர்க்னா என்ன நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம் கிராஃபை பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்டிங் டு இந்த கோர், இந்த பிளாக் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகிறத பார்ப்பீங்க. அதாவது இந்த பிளாக் பாயிண்ட், அதாவது இந்த கோர் பாயிண்ட்டு தான் வந்து ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்களேன். இந்த வந்து பாயிண்ட்ஸ்லாம், இந்த வேரியஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு கிளைண்ட்ஸ், நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதனோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த சர்வரில் தான் வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹேக்கர் வந்து இந்த சர்வரை வந்து ஹைஜாக் பண்ண பார்த்தாருன்னா ஈஸியாக வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் சென்ட்ரலைஸ் சிஸ்டம். இதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்ஒர்க்னா என்னென்னா, இப்போ எல்லா நோட்ஸுமே, அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அதாவது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், என்றைக்கு ஜாயின் ஆனாங்க, என்றைக்கு லீவ் ஆனாங்க, என்றைக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போ வந்து ஒரு ஹேக்கர் வந்தாருன்னா ஏதோ ஒரு லெஜர் கீழே தான் வந்து அவங்க அதை ஹேக் பண்ண முடியும். எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் ஹேக் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஜிபியூஸ் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து தேவைப்படும். அது வந்து இம்பாசிபிள். அதனால தான் வந்து இந்த பிளாக் செயின் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது காய்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரோ ஆஃப் டிராஃப்ட் இன்ட்ரோ ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் வந்து கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்காது, கிரிப்டோ கரன்சி இதனால் வந்தது, பிட்காயின் அது எப்படி வந்தது, அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி இவ்வளோ வந்து பம்ப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன் காய்ஸ். பாய்.